ஹாய் நண்பா, வணக்கம். நேற்று பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ போர்டில் 6, பி போர்டில் 5, சி போர்டில் 8, 3 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஸ்ட்ராங்காக. போர்டில் ஒரு நம்பர் உட்காருன்ட்டு. நேற்று கரெக்டாக பி போர்டில் 5ஆம் நம்பர் உட்காந்துருக்கு. ஆனால் நம்ம 555 நம்பர் நேற்று ரிசல்ட்டு. கொஞ்சம் சுதாரிச்சிருந்தோம்னா நம்ம பிசியில் 555 எடுத்து ப்ளே பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டேன் நண்பா. அது எப்படின்னு காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கே அந்த நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நான் உங்களுக்கு அந்த மார்க் பண்ணி காட்டுறேன் 555 எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு. வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து 542 ரிசல்ட்டுக்கும், அதுக்கு போன வாரம் வந்து 578 ரிசல்ட்டுக்கும் நல்லா பாருங்கள். ஏ போர்டில் 5ஆம் நம்பரு, அதே மாதிரி நேற்று வந்த ரிசல்ட்டில் ஏ போர்டில் 5ஆம் நம்பரு. சரிங்களா? இந்த ஏ போர்டில் 5 வந்ததுக்கு போன வாரமே ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வந்திருக்கணும், ஆனால் வரல. இங்கே 2ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. அதாவது இங்கே 5 வந்திருக்கணும், வரல. ஆனால் அடுத்த வாரம் கரெக்டாக ஏ போர்டு 5க்கு 5 வச்சு மறுபடியும் நேற்று ரிசல்ட்டில் வந்து 5ஆம் நம்பர் எடுத்துகிட்டு வந்து ஏ போர்டில் வச்சுருப்பான். சரிங்களா? அதே மாதிரி போன வாரம் வந்த ரிசல்ட்டில் 205 சி போர்டில் 5, அதே மாதிரி அதுக்கு போன வாரமே வந்த ரிசல்ட்டில் 910 சி போர்டில் 0. இந்த 5க்கு 0 வைக்கிறாங்களே, இந்த 5க்கு 0 வைக்கும்போது இந்த 2 நாளில் ஒரு நாள் வந்து 5ஆம் நம்பர் சி போர்டில் வந்திருக்கணும். அதே மாதிரி கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி நாளைக்கு வந்திருக்குன்னு தான் நான் கெஸ் பண்ணேன். ஆனால் வந்து இன்றைக்கே ஒரு நாள் 5ஆம் நம்பர் வச்சிட்டேன் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 5 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே வந்திருக்கணும், ஆனால் இங்கேயே முன்னாடியே வச்சுருக்கிறான். அதே மாதிரி டெய்லி சார்ட்டில் நம்ம பார்த்தோம்ல, பி போர்டில் 5ஆம் நம்பர் எடுத்தோம்ல, அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 3 போர்ட்லேயும் கரெக்டாக 555 வரணும், கரெக்டாக வந்துருக்கு நண்பா. பரவாயில்ல நண்பா. நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங்கை போய் பார்த்துடலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து 555 ரிசல்ட் இருக்குது பாருங்கள். இந்த 555 ரிசல்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 552 இருக்குங்களா? இந்த 255 ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே 555 அப்படின்னு வச்சுருந்த கணக்கு வந்துச்சுன்னா ஏ போர்டில் வந்து ஒரு 2ஆம் நம்பர் வரணும் நண்பா. சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த 552 இருக்கு இல்லைங்களா? இந்த 552 இந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ரிசல்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா 555ங்கிற ரிசல்ட்டில் சி போர்டில் 2ஆம் நம்பர் வரணும் நண்பா. ஆக மொத்தம் ஏ போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ இல்லை ஆல் போர்டில் ஒரு 2ஆம் நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இருங்க, மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஏ போர்டில் இருக்கிற 5ஆம் நம்பர் இருக்கு இல்லைங்களா? இந்த ஏ போர்டில் இருக்கிற 5ஆம் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இந்த சி போர்டில் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு வந்துச்சுன்னா ஏபிக்கு வந்து ஒரு 25 வரணும்பா. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஏ போர்டில் இருக்கிற 5ஆம் நம்பர் எடுத்துகிட்டு வந்து சி போர்டில் வச்ச கணக்கு இருந்ததுன்னா ஏபிக்கு வந்து ஒரு 25 வரணும். இங்கேயே 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்களா? அதே மாதிரி ஏபிக்கு 25 வரணும். அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் பாருங்கள், 74. இந்த பாருங்கள், இந்த 74 இந்த நம்பர் வந்து ஏபிக்கு வரணும். 25 அப்படி இல்லை 5225 அப்படி இல்லைன்னா 4774 இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் வந்து ஏபிக்கு வர வேண்டியது இருக்குது நண்பா. வீக்லி சார்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா போன வாரம் ரிசல்ட் வந்து 910 நண்பா. அந்த 910ல் இந்த 925ன்னு சி போர்டு நம்பர் இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு. இந்த 925ல் ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏசியில் 90ன்னு வச்சுருப்பான். அப்படி இந்த கணக்கில் பார்த்தோம்னா பி போர்டுக்கும் வந்து ஒரு 2ஆம் நம்பர் வருது. இங்கேயும் 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்களா? அப்படி இல்லைன்னா இருங்க, இந்த 910 ரிசல்ட்டில் இந்த கிராஸ் நம்பர் பாருங்கள், இந்த கிராஸ் நம்பரில் 941ல் பிசியில் வந்து 14 ட்விஸ்ட் பண்ணி 910ன்னு வச்சுருந்தாங்கன்னா இதில் வந்து 4ஆம் நம்பர் பெண்டிங் இருக்குது.
அப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் நம்பர் உள்ளே இறங்க வேண்டியது இருக்குது. நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஏபியில் வந்துட்டு ஒரு 74 காட்டுச்சுங்களா, அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4ஆம் நம்பர் வர்ற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ரூட் இருக்குது நண்பா இயர்லி சார்ட்டில், அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு நண்பா. அது ஒரே நிமிஷம் இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது, அது காட்டுறேன் பாருங்கள். இந்த கிராஸ் பார்த்துட்டே வாங்க அப்படியே. 33ங்களா, இங்கே 83. இந்த கணக்கில் பார்த்தோம்னா அப்போ இன்றைக்கி பிசிக்கு வந்து ஒரு 33 88 வரணும் நண்பா. தெரியுதுங்களா, கிராஸில் லைனாக அந்த நம்பர் இறக்கிட்டே வந்திருப்பாங்க. 33 83 அப்புறம் 33ங்களா. அப்போ இன்றைக்கி பிசியில் வந்து ஒரு 88 இல்லைன்னா 33 இல்லை 83 38 அந்த மாதிரி நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இருங்க இன்னொரு ரூட்டு காட்டுறேன். மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் பாருங்கள் 57 நம்பர் இருக்குங்களா. அதே மாதிரி அடுத்த மாதம் ஒரு நாள் தள்ளி இங்கே 57 இறக்கியிருப்பான். அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம், அதாவது முந்தா நேற்று ரிசல்ட்டில் 52ன்னு சொல்லி இப்போ ஒரு நம்பர் பவர் பண்ணி 52 வச்சுருப்பான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 452 இருக்குங்களா. அதே மாதிரி 2 நாள் அடுத்த மாதம் 2 நாள் தள்ளி இங்கே 57ன்னு வச்சுருப்பான். அதே மாதிரி இன்றைக்கி 2 நாள் தள்ளி இங்கே ஒரு 52 57 வரும். நம்ம டெய்லி சார்ட்டில் ஒரு ரூட்டு பார்த்தீங்களா, அதில் நம்ம 52 57 பார்த்தோங்களா. இதை பேஸ் பண்ணி என் கெஸ்ஸிங் கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது நண்பா, அதையும் காட்டிடுறேங்க. இந்த டெய்லி சார்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5ங்களா, சி போர்டில் 5ஆம் நம்பர். ஒரு 3 நாள் தள்ளி 5ஆம் நம்பர் இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 நாள் தள்ளி ஒரு 5ஆம் நம்பர் வந்திருக்கும். சரிங்களா, இதே பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இருங்க, சி போர்டில் இங்கே 4ஆம் நம்பர் வந்திருக்குங்களா. அதே மாதிரி ஒரு 2 நாள் தள்ளி ஒரு 4ஆம் நம்பர் வந்திருக்கும். அப்போ இன்றைக்கி ஒரு 2 நாள் தள்ளி ஒரு 4ஆம் நம்பர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி என் கெஸ்ஸிங் கொடுக்குறேன் நண்பா. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 நம்பர் நண்பா. 25 52 74 47 24 42 இந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் வருங்கிறது என்னோடய கெஸ்ஸிங் நண்பா. அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33 88 83 38 ஒரு 58 கொடுத்துருக்கேன் நண்பா. இந்த 58 நம்பர் பிசியில் உழுவ வேண்டிய நம்பர் தான், அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 24 நண்பா. பிசிக்கு ஒரு 54 கொடுக்கல, அது வந்து 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 254 282 288 இந்த 3 நம்பர் தான் என்னோடய கெஸ்ஸிங் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நண்பா. பாய். அதே மாதிரி டியருக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு என்னால் போடவே முடியறதில்ல நண்பா. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை. அதனால் வந்து டியருக்கு வந்து இனிமேல் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போடலான்னு இருக்கேன். இந்த கெஸ்ஸிங் எடுக்கிற நம்பர் எந்த ரூட்டுன்னு தெரியாமல் அந்த போஸ்ட் மட்டும் போடலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் போயிட்டிங்கன்னா இந்த ஹோமில் வீடியோஸ் இதெல்லாம் காட்டுங்களா, அதில் வந்து இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த கம்யூனிட்டி ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து போஸ்ட் வரும் நண்பா. 1 மணிக்கும் 6 மணிக்கும் 8 மணிக்கும் இனிமேல் 3 ஷோக்குமே வந்து தவறாமல் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. சேனலில் இந்த வீடியோஸ் இருக்கிற இடத்துல இந்த கம்யூனிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்யூனிட்டின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து போஸ்ட் வரும். அதை நான் இன்னும் அப்லோட் பண்ணல. அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வரும். 1 மணி 6 மணி 8 மணி டியருக்கு இங்கே கண்டிப்பாக வந்துடும் நண்பா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க நண்பா. மறுபடியும் ஒரு டியர் கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் என் கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது நண்பா. அதனால் கொடுத்துருக்கேன். முன்னாடி வீடியோவில் கொடுக்காம விட்டேன். அதனால் இப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.